அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்களும் இந்தியர்களே என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். நீதிபதி என்னென்ன கூறினார்? மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 26 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடக் கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். பிரச்சனை மற்றொரு நாட்டோடு தொடர்புடையது. ஆகவே மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை விரைவாக மத்திய அரசு எடுக்கும் என நீதிமன்றம் நம்புகிறது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கின் ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் இடையே பிரச்சனை அதிகரித்து வருகின்றது. ஜூன் 2ஆம் வாரத்தில் கோட்டைப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஜூன் 23ஆம் தேதி நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்களை கைது செய்தனர். கடந்த 1ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த மீனவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்கும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் குற்றவாளிகள் போல் கைது செய்வதோடு கிருமி நாசினியை அவர்கள் மீது தெளித்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுகின்றனர். கடந்த 2021 குஜராத்தை சேர்ந்த மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படையினர் தாக்கப்பட்ட போது மத்திய அரசு பாகிஸ்தான் கடற்படையினருக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்தது. ஆனால் தமிழக மீனவர்கள் விஷயத்தில் அதுபோன்ற நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 26 மீனவர்களுக்கும் சட்ட விதிகளை வழங்குமாறும் அதே போன்று அறிவுறுத்தவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் அந்த விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என கருத்து தெரிவித்தனர். மத்திய அரசு தரப்பில் மீனவர்களை விடுவித்து தமிழகம் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த பிரச்சனை மற்றொரு நாட்டோடு தொடர்புடையது. ஆகவே தேவையான நடவடிக்கைகளை விரைவாக மத்திய அரசு எடுக்கும் என நீதிமன்றம் நம்புகிறது என குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.